பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னாள் அமைச்சர் அவருடைய சுற்றுப்பயணம் மலுமிச்சம்பட்டி மேட்டிலே பிரம்மாண்டமான அளவிலே ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட்டம் கூட்டிங்கிற இடம் உங்களுக்கு 10 மாதங்கள் எனக்கு ரொம்ப இந்த முயற்சி வெற்றியடையத்தக்க வகையில் தமிழகத்திலே ஒரு புதிய வரலாறை மலுமிச்சம்பட்டி மேடை உண்டாக்கும் என்பதை நான் உத்தரவாதமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி திமுக ஆட்சியினுடைய கடைசி அத்தியாயம், திமுக கட்சியினுடைய கடைசி அத்தியாயம். குறைந்த அளவு இனி எதிர்காலத்தில் திமுக என்கிற ஒரு கட்சியே நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற வரலாற்றை உருவாக்க போகிற நிகழ்ச்சியினுடைய கம்டவுன் தொடக்கம், கம்டவுன் ஸ்டார்ட். அதற்கு பிறகு 3 அமாவாசை தான் இருக்கீங்க. இன்னும் 3 அமாவாசைக்கு பிறகு நம்முடைய பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர். தமிழகத்தை காக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவாக நம்முடைய ஐயா மோடிஜி அவர்கள் இருக்கிறார். அச்சுவனாக நம்முடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் களமுறாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அச்சுவனாக மாறி களத்திலே திமுக என்கிற துரியோதன கூட்டத்தை இல்லாமல் தவிடுபொடியாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டேன். ஒரு முறை தப்பி தவறி எந்த ஊரில் திமுக வெற்றி பெற்றாலும் அந்த ஊர் அஸ்பமாய் போயிருக்கும், அந்த ஊர் விளங்காது, மக்கள் துன்பம் தொல்லைகளில் தோண்டு போய்விடுவார். அது பெற்ற அப்பன பாம்பு கடிக்க வைக்கக்கூடிய காலம் இந்த ஆட்சியிலே வந்து 2 மாதம் சேர்ந்து கூட்டணி அமைச்சு எப்படி திமுக கூட்டணி அமைச்சிருக்கிறதோ, எப்படி திமுக கூட்டணியில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதனால ஒரு அப்பனுக்கு 2 பஸ்ஸுக்கு 2 பேருக்கு கூட்டணி ஆரம்பிச்சு முதல்ல கட்டி உரியுமா கடிக்க விடுறாங்க, கட்டி உரிய நாகமாக கடிக்க விடுறாங்க, தப்பிச்சுக்கிறான், காப்பாத்துக்குன்னு அவங்களே கடிக்க சத்தம் போடுறாங்க, அப்போ தப்பிச்சுக்கிறான். அப்புறம் கட்டுரையை தேடி பிடிச்சி கொண்டு வந்து விட்டு கடிக்க வச்சு போட்டுட்டாங்க. இந்த கலிகாலத்தில் திமுக ஆட்சியில் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் தினசரி நடக்குது. இப்படியான ஒரு கொடூரமான ஆட்சி என்பது தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, வடசித்தூர் கிராமத்தை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் இந்துக்களானாலும் எந்த ஒற்றுமையோடு நல்லெண்ணத்தோடு ஒருவர் புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துக்காட்டாக தீபாவளி முடிந்த அடுத்த வெள்ளிக்கிழமை மயிலம் தீபாவளியை அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக கொண்டாடுகிற ஒரே ஊர் இந்த ஊரில் நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க பணி. நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள் அனைத்து நிச்சயமாக வெற்றி பெறும். இன்னும் சொல்ல போனால் ஊரில் 50 ஆண்டு காலமாக ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று மக்கள் கேட்டார்கள். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சட்ட விதிகளையே மாற்றி ஊரில் சிறப்பான ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதே போல இந்த ஊர் பள்ளியிலே ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கம் நடத்துவதற்கும் பட்டிமன்றம் நடத்துவதற்கும் மற்றும் முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவதற்கு ஒரு கலையரங்கம் வேண்டும் என்று கேட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 80 லட்சம் ரூபாய் செலவு செய்து சிறப்பான கலையரங்கம் பள்ளி மைதானத்துக்கு மேலே மிகப்பெரிய ஸ்டீல் லைன், கரண்ட் லைன் போய் கொண்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அதை சட்டமன்றத்தில் பேசி ஒரே நாளிலே பொதுச் செயலாளர் எடப்பாடி உத்தரவு இந்த மின்சார உயர்கள் மாற்றப்பட்டது. அனைத்து சாலைகளும் அருமையாக போடப்பட்டிருக்கிறது. அதே போல ஊருக்குள்ளே வாரச்சந்தை கூடுவதற்கும் சந்தை உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் ஓஏபி கேட்கிறவர்களுக்கெல்லாம் இயலாதவர்களுக்கெல்லாம் ஓஏபி வடசித்தூர் மட்டுமல்ல திருநெல்வேலி சுற்றி இருக்கிற
அனைத்து கிராமங்களுக்கு காரச்சேரி உட்பட அரசமலை உட்பட வனப்பட்டி உட்பட சுற்று வட்டார அனைத்து கிராம மக்களுக்கும் தமிழ்நாட்டிலேயே 20,000 பேருக்கு ஒரே 5 ஆண்டு ஓஏபி வாங்கி கொடுத்திருக்கிறோம். குடிநீர் நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து நிதியை பெற்றுக் கொடுத்தோம். பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. குடிநீர் நீர் இங்கே சரியாக வந்தும் வராமல் இருக்கிறது. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வந்தால் வடசித்தூர் கிராமத்துக்கு அமராம்படைய ஆற்று தண்ணீரும் வரும். பரம்பிக்குள ஆழியார் பாசன தண்ணீரும் கண்டிப்பாக பரம்பிக்குள ஆழியார் பாசனத்திலே இந்த விடுபட்டு போன பகுதிகள் அனைத்தும் யாரால் விடுபட்டது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஆனமலையார் நல்லார் திட்டம் நிறைவேற்றியவுடன் விடுபட்டு போன பகுதிகள் அனைத்தையும் அணையும் புதுசாக கட்டப்படும். விடுபட்டு போன பகுதிகளுக்கும் வாய்க்கால் வெட்டப்படும். எப்படி வராது என்று சொன்ன ஆரம்ப சுகாதார நிலையம் வடசித்தூருக்கு வந்ததோ அதே போல பிஏபி வாய்க்கால் தண்ணீரும் வடசித்தூர் அனைத்துக்கும் வரும். அதே போல நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆன நாளிலே இருந்து ஆட்சி அதிகாரம் எடப்பாடியார் கையிலே இருந்த நாள் வரையிலே கோதவாடி குளத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் வருகிற வழியெல்லாம் 30க்கும் மேற்பட்ட செக் டேம் நிறைந்து காய்கறி விவசாயம், மந்தல் காய்கறி எல்லாம் சிறப்பாக நடந்தது. உண்டா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த 5 ஆண்டுகளே மழை நன்றாக பெய்தாலும் கூட ஒரு முறை கூட கோதவாடி குளத்துக்கு தண்ணீர் போதுமான அளவுக்கு விடவில்லை. இந்த வருஷம் சும்மா தேர்தல் வருது என்பதற்காக மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வந்தவுடன் பரம்பிக்குள ஆழியார் பாசனத்தின் ஒவ்வொரு நீர் கோதவாடி குளத்திற்கு எப்போதும் போல திறந்து விடப்படும் என்பதை சொல்லி உங்களுக்காக எடப்பாடியார் யாரை வேட்பாளராக இந்த தொகுதியிலே அறிவித்தாலும் நீங்கள் அனைவரும் கடினமாக உழைத்து ஒவ்வொருவரும் எடப்பாடியாராக மாறி ஒவ்வொருவரும் மோடி ஐயாவாக மாறி இங்கே வெற்றியை தேடித்தார்கள் என்று சொல்லி ஐநார் நாகேந்திரன் நல்ல தலைவர், இளைஞர், சிறப்பாக மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணம் உள்ளவர். அவருடைய நிகழ்ச்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிகழ்ச்சியும் தான். ஊடகத்தில் நிகழ்ச்சியிலே பெருவாரியான கூட்டத்தோடு வந்து கலந்து கொள்வோம். எப்படியாவது இடத்தை, நீளத்தை, அகலத்தை அதிகப்படுத்தி அதிக மக்கள் கூட்டத்தை சமாளிப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி வருகிற 24ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள். இந்த நாளிலே கலந்து கொள்ள நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.